கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீ பூத்து குலுங்குவாய் என்ற தேவ செய்தியை கேட்க வந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், தேவனால் தாங்கப்படுவீர்கள். ஆம், நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் நிமித்தமாய் மகிமைப்படும். அனுதினமும் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய பாதத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் கடமைகளை செய்யுங்கள், ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், உண்மையாய் உழையுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பமும் பூத்து குலுங்கி காய்த்து கனித்தந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் மண்ணோடு மண்ணாய் மட்கி போக மாட்டீர்கள். விதையாய் பூமியிலே மடிந்து போக மாட்டீர்கள். செடியாய் வளர்ந்து அழிந்து போக மாட்டீர்கள். கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவின் வல்லமையின் ஜீவ நீரூற்றினாலே விதையாய், வேராய், செடியாய், மரமாய், கிளையாய், பூவாய் பூத்து குலுங்கி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அழகாகவும் மேலான கிருபையினாலே காயாகவும் தேவனுடைய இரக்கத்தினாலே சுவை மிகுந்த கனியாகவும் மாற்றப்பட போகிறீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கப் போகிறீர்கள். பலன் கொடுக்க போகிறீர்கள். உங்களை சிறிய விதையென நினைத்து மிதித்த மானிடனுக்கு முன் சிறிய செடியாய் நீங்கள் வளர்ந்த நிலையில் உங்களை பிடுங்க நினைத்த சத்துருவுக்கு முன் வேராய் ஆழமாய் மண்ணிலே கால் பதித்த நேரத்தில் பிடுங்க நினைத்தோர் முன் சிறிய மரமாய் வளர்ந்த நிலையில் கடுமையான வெயில் அடித்த வேளையில் அருகிலிருந்த மரங்களை பொறாமை பிடித்த மனிதர்களுடைய கூட்டம் வெட்டி வீழ்த்தி இன்னும் வெயிலிலே இந்த சிறிய மரம் வாடி போகட்டும் என்ற சதிவலைகள் பின்னப்பட்ட வேளையிலும் நீங்கள் கிளைகள் விட்ட நேரத்தில் எழும்பிவிடக்கூடாது என கிளைகளை வெட்டி வீழ்த்திய வேளையிலும் பூ பூக்க தொடங்கிய நேரத்தில் கம்புகளால் பூக்களை குறிப்பார்த்து அழித்து காய்த்த வேளையில் குறிப்பார்த்து கல்லறி பலப்பட்ட வேளையிலும் ஏற்ற காலத்தில் பல நெருக்கங்களை கடந்து பள்ளத்தாக்குகளை தாண்டி ஆபத்திலிருந்து எழும்பி ஆழத்திலிருந்து விதையாய் விதையிலிருந்து கனிவரை வளர்த்திய தேவன் உங்களை இன்று வரை தாங்கினாரே. ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள்? ஏன் நீங்கள் புலம்புகிறீர்கள்? ஏன் நீங்கள் தவிக்கிறீர்கள்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். நீங்கள் பூத்து குலுங்கும் காலங்கள் வந்துவிட்டது. இனியும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நீங்கள் நிலைத்து நிற்கப் போகிறீர்கள். நீங்கள் இயேசுவின் கரங்களில் இருக்கிறீர்கள். உங்களை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆம் தேவ பிள்ளையே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் பூத்து குலுங்குவீர்கள், காய்த்து கனி கொடுப்பீர்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். கவலைகளினாலே, வேதனைகளினாலே, சஞ்சலங்களினாலே, குழப்பங்களினாலே, நெருக்கங்களினாலே, கடன் பிரச்சனையினாலே, பிசாசின் உபத்திரவங்களினாலே, பலவீனங்களினாலே, நோய் நொடிகளினாலே நீங்கள் வாடி போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், பின்னோக்க வேண்டாம். இயேசுவை நோக்கி பார்த்து அவரை பின்தொடர்ந்து வாருங்கள். நீங்கள் என்றென்றும் பூத்து குலுங்குவீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் இயேசுவின் கரத்தின் வல்லமையால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சுகமாய் வாழ்வீர்கள், அழகாய் ஜீவிப்பீர்கள். எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் நிற்பீர்கள். கர்த்தருக்காய் ஓடுவீர்கள். ஏழைகளை நேசிப்பீர்கள், எளியவர்களை அணைப்பீர்கள். அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவீர்கள். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாய் மாறுவீர்கள். அநாதைகளை ஆதரிப்பீர்கள். ஆம், நீங்கள் தேவனால் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அன்பு தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள். உங்கள் குடும்பம் எழும்பும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பலவீனப்பட்டேன், விழுந்து விட்டேன், ஆழத்தில் நிற்கிறேன், சேற்றின் சகதியிலே இருக்கிறேன்,
நான் எழும்ப முடியுமா என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களே. கண்ணீரோடு இன்னும் வேதனைப்பட்டு கிடக்க வேண்டாம். இயேசுவே, எனக்கு இரங்கும், நானும் பூத்து குலுங்க உம்முடைய கிருபை எனக்கு தாரும், உம்முடைய வல்லமை எனக்கு தாரும், உம்முடைய அதிகாரத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆஸ்வதிப்பார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பெற்றோரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, உங்கள் பெற்றோரை, உங்கள் உறவுகளை மென்மேலும் ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். அன்பின் தகப்பனே, நீ பூத்து குலுங்குவாய் என்ற தேவ வார்த்தையை கேட்க நீங்க உதவி செஞ்சீங்க. நான் மடிந்து விட்டேன், மனிதர்களால் மிதிக்கப்பட்டேன், கண்ணீரோடு இருக்கிறேன், காயங்களோடு கிடக்கிறேன், எல்லாம் இழந்து தவித்து நிற்கிறேன் என்று சொல்லி வாடிப்போய், சோர்ந்து போய், கூனிப்போய், குறுகிப்போய், வெட்கத்தோடு கலக்கத்தோடு எல்லாவற்றையும் இழந்து ஆதரவற்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் தகப்பனாயிருந்து உம்முடைய பிள்ளைகளை தாங்கும். நான் முன்னேற வேண்டும், என் குடும்பம் முன்னேற வேண்டும், என் பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்று சொல்லி இதோ இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்டு இந்த ஜெபத்திலே தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரங்களிலே தருகிறேன். யார் இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ அவர்கள் பூத்து குலுங்கி காய்த்து கனி கொடுத்து அநேகர் பிரயோஜனமாயிருக்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். வியாதியோடு இருப்போர், கடன் தொல்லையோடு இருப்போர், பிரச்சனைகளோடு இருப்போர், நெருக்கங்களோடு இருப்போர், போராட்டங்களோடு இருப்போர், இந்த பிள்ளைகளை தாங்கும். இவர்களும் எழும்பிட, பிரகாசித்திட, முன்னேறிட, தேவனை மகிமைப்படுத்திட, பூத்து குலுங்கிட எங்கள் ஆண்டவரீர் ஒத்தாசை அருளி இரக்கம் பாராட்டி கிருபை அளிக்க வேண்டுமாய் எங்களுக்காக மரித்து உயிர்த்து எழுந்து ஜீவனோடு இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள், காய்த்து கனி தருவீர்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்கு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் பெற்றோரையும், உங்கள் உடன்பிறப்புகளையும், உங்களுடைய வாழ்க்கையையும் மென்மேலும் ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.